சத்தியத்தை சரியாக அறியாதவர்கள் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்காமலே இந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க. யாரை போல? நம்முடைய முதல் பெற்றோரை போல. அவர்கள் சிருஷ்டிக்கப்படும் பொழுதே தேவனை போலதான் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார்கள். அதை அவர்கள் அறியவில்லை. ஈஸியா பிசாசு ஏமாத்திட்டான். இன்றைய மதமும் அப்படி இருக்கிறது. அநேகர் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. என்னுடைய வியூவர்ஸ் எவருமே நீங்கள் அரைகுறையான வாழ்க்கை வாழக்கூடாது. இயேசுவை போல வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காகவே தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். இன்றைக்கு 325வது அவருடைய அனந்த ஞானம், உனக்குள் உள்ளதை அறி. அன்லாக் த ட்ரெஷர் வித்தின் யூ. மிக முக்கியமான சத்தியத்தை எளிதாக கற்றுக்கொள்ள தேவனுடைய ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, எல்லாரும் ஒற்றுக்கொள்றீங்க. எதை ஒத்துக்கொள்றீங்க? பைபிளில் நிறைய பெருசாக சொல்லியிருக்கு. 1% கிறிஸ்தவர்கள் கூட பெருசாக சொல்லியிருக்கத சுதந்திரிக்கவில்லை. 90%க்கும் அதிகமானவர்கள் பைபிளில் சொல்லியிருக்கிறத 10% கூட பெற்றுக்கொள்ளவில்லை. அதற்கான காரணம், மிக முக்கியமான ஒரு காரணத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். ஹல்லேலூயா. ரொம்ப சிம்பிள் பாருங்க. தேவனுடைய ஸ்ட்ராட்டஜி புரியல. ஆசீர்வாதங்கள் பரலோகத்திலிருந்து வெளியே வரணும், உள்ள வரணும்னு நினைக்கிறீங்க. அப்படித்தானே? நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுறீங்க? ஆண்டவரே வல்லமை தாரும் வல்லமை தாரும்னு சொல்கிறீங்க. ஐயா, அவர் உனக்கு உள்ள வல்லமையை வச்சிட்டாருன்னு நீ என்னைக்கு புரிந்து கொள்ள போகிறா? வல்லமை தாரும் ஐயா, தப்பு. வல்லமை தந்தீரையா, கரெக்டு. அந்த பாடலை நாங்கள் எப்படி பாடுகிறோம் தெரியுமா? வல்லமை தந்தீரையா. ஹல்லேலூயா. சரியாக எப்படி பாடுகிறோம் தெரியுமா? வல்லமை வைத்தீரையா, எனக்குள் வல்லமை வைத்தீரையா, நிறைவாய் வைத்தீரையா, மரித்தோரை எழுப்பிடவே. இயேசுவை எழுப்பின வல்லமை எனக்குள்ளே, கல்லறையை காலி செய்து கர்த்தரை நான் காண்பிப்பேன். இயேசுவை எழுப்பின வல்லமை எனக்குள்ளே, கல்லறையை காலி செய்து கர்த்தரை நான் காண்பிப்பேன். வல்லமை வைத்தாரையா, உனக்குள் வல்லமை வைத்தாரையா, நிறைவாய் வைத்தாரையா, மரித்தோரை எழுப்பிடவே. மாம்சத்தில் மரித்தவர்களை மாத்திரமல்ல, தேவனுடைய உறவிலே மரித்து போயிருக்கிறார்களே, வியாதியிலே மரித்து போயிருக்கிறார்களே, தரித்திரத்தினாலே மரித்து போயிருக்கிறார்களே, அத்தனை பேரையும் உயிர்ப்பிக்கும்படியாக சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய வல்லமையினால் நீ ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்டு இருக்கிறாய். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே, நீ நிரப்பப்பட்டு இருக்கிறாய். இன்னொரு 20 நிமிடங்கள் கவனியுங்கள். உங்கள் மைண்டு இதை ஏற்றுக்கொள்ளும். அந்த மைண்டு ரெனிவல் தாராளமாக நடந்துவிடும். ஏனென்றால் பைபிளில் இருந்தால் நான் பேச போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், இந்த சத்தியத்தை அநேகர் அறியவில்லை. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேங்கிறாரு. அவர்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருந்தார்கள். After 2 million, just 2 had known this truth. அவங்க 2 பேருக்கு தாங்க அறிவு இருந்தது. அதனால அவர்கள் என்ன சொன்னாங்க? எளிதாக பிடித்து கொள்ளலாங்கிறாங்க. எப்போ சொல்றாங்க? 19,99,998 பேரும் கல்லை எடுத்துட்டான். காலேபையும் யோசுவையை எரியறதுக்கு. அவன் எப்படி என்ன ஆட்டிடியூட்ல இருக்கான் தெரியும்? ஆனால் பாவிகளா, வாயை பொத்திட்டுருங்கடா, தோத்துருதுடா, லகுவாக சுதந்திரிக்கலாம். சட்டையை கிழிக்கிறாங்க. அவ்வளவு சப்ப மேட்ரு அவங்களுக்கு தெரியுது. 99.9999% அறியலை. இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படித்தானே இருக்கு. am I right or not? அதுக்கு பிரதான காரணம் என்ன தெரியுமா?
உங்களுக்கு தேவையான எல்லா வல்லமையும், உங்களுக்கு தேவையான எல்லா சமாதானமும், உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். You have already got it. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. அருமையான தேவனுடைய ஜனமே, நீ தேடுகிற வெற்றி, நீ தேடுகிற ஆரோக்கியம், நீ தேடுகிற ஐஸ்வர்யம் எல்லாமே உனக்கு உள்ளேயே நிறைவாக இருக்கிறது. இதற்கு பல வசனங்கள் சாட்சி சொல்ல போகிறது. அதை முதலாவது ஒன்றன் பின் ஒன்றாக வாசிப்போமா? பாருங்கள், முதலாவது இயேசு கிறிஸ்து சொன்னதை வாசிப்போம். யோவான் 7:38 மனப்பாட வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அந்த ஆசீர்வாத நதி எங்க இருக்கு? உள்ளதா இருக்குங்க. ஆமென். நீங்க எங்க போனாலும் அதுக்குள்ளதான் இருக்கு, உங்களுக்குள்ளதான் இருக்கு. நான் ஏரோப்ளேன்ல போகும்போது ஏர் ஹோஸ்டஸை கூப்பிட்டு ஹீல் பண்றேன். அந்த எனக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை புரண்டு ஓடி வருகிறது. ரயில்வே ஸ்டேஷன்ல, ஏர்போர்ட்ல, ரெஸ்ட் ரூம்ல, ஃபோன்லேயே நடக்குதுங்க. நான் பேசும்போது எனக்குள்ளே இருக்கிற அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை டெலிஃபோன் மூலமாக எங்கே போயிட்டு, சேட்டலைட்டுக்கு போயிட்டு ஜெர்மனில் உள்ள ஆளை சுகமாக்குதுங்க. ஏன்? அந்த அளவுக்கு நாம் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். யூ கேன் அன்லீஷ் தட். அப்படின்னா என்ன? வெள்ளத்தை போல எப்படி மதகு திறந்து வெள்ளம் பாய்ந்து வருகிறதோ அதே போல ஜனங்களை வாழ வைக்கக்கூடிய ஆசீர்வாத நதி உனக்குள்ள இருக்கிறது. ஆமென். அந்த வசனம் பலமுறை பார்த்துட்டு திறந்து பார்க்க வேண்டாம், சரிங்களா? இன்னொரு வசனம் பாருங்கள், அங்கே யோவான் 7:38-39 ரெண்டுமே வாசித்துறேன். இரண்டுமே இயேசு தான் சொல்லுகிறார். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய், சிம்பிள் கண்டிஷன், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அவர் மேல விசுவாசம் வச்சிருக்கலாம். இட் இஸ் எனஃப். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்படும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். நீ எல்லாம் அபிஷேகம் பெற்று இருக்கிறீங்களா? அந்த ஜீவ தண்ணீரை குறித்த அறிவு இல்லைங்க. அந்த அறிவு எனக்கு கிருபையாக வந்ததுனால என்னுடைய மைண்டு ரெனியூ ஆயிற்று. ஆமாம், இது உண்மை, இது எனக்குரியது என்று வெளிச்சம் வந்ததுனால கேன்சர் கட்டி தானாக மறைந்து போகிறது. செத்தவங்க உயிரோடு எழும்புறாங்க. காது திறக்குது, கண்ணு திறக்குது. வேற என்னங்க? நடக்காத அற்புதங்களே இல்லை. சேலத்தில் போன வாரம் போயிருந்த பாருங்களேன், ஏராளம் 100க்கும் அதிகமான அற்புதங்கள். நேற்று ஒரு அம்மா கூப்பிட்றாங்க, ஐயா 10 வருஷம் அந்த வியாதி இந்த வியாதியிலே வந்தேன் ஐயா, நீங்கள் தலையில் லேசாக தொட்டுட்டு சோமாயிட்டீங்க போனீங்க, நான் இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன், ஈரோடுன்னு நினைக்கிறேன். ஐயா ஒரு வியாதி இல்லை, ஒரே குதூகலம். மகா பேர் கூட மறந்து போச்சு. ஐயா இப்போ என் மகளை ஒரே உடம்பு வியாதியில் இருக்கா, தலைவலியில் இருக்கா, அவள் பக்கத்தில் இருக்காமா, குடுமா. அங்கிள் எனக்கு ஒரே தலைவலி, இப்போ தலைவலி இருக்காமா. ஆமாம், வேற என்ன செய்யுது? யாரும் உடம்புல தொட்ட பயங்கர வலி, தூங்குவியா? தூக்கமே வராது. இயேசு நாமத்தில் அப்பாலே போன்னு சொல்லி அந்த ஜீவ தண்ணீரை திறந்து விட்டேன். தலைவலி போயிட்டா அங்கிள், தலைவலி போயிட்டு. எத்தனை வருஷமா தலைவலி? 15 வருஷம். எத்தனை வருஷம் உடம்பு வலி? 15 வருஷம். ஐயா உங்களுக்குள்ளே வையகத்தை வாழ வைக்கக்கூடிய ஜீவ தண்ணீரினால் உங்கள் பெல்லி, உங்களுடைய உள்ளம் நிறைந்து இருக்குதுங்க. சின்ன அற்புதங்களை செய்கிறதுக்கு இல்லைங்க. இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்கள் செய்யக்கூடிய அந்த அதிசய ஆற்றல் உங்களுக்குள்ளே டேம் கணக்காக இருக்கு. கப்பல் அளவல்ல, கடல் அளவு இருக்குங்க. ஆசீர்வாத நதிகள் உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு போய்கொண்டே இருக்கிறது. ஆமென். எங்க இருக்குங்க? உள்ள இருக்கு. இன்னைக்கு பாடம் என்ன? உனக்குள் உள்ளதை அறிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்கள், கஷ்டமே கிடையாதுங்க. உனக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனை, உனக்குள்ளே இருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை அறிந்து கொள்வது ரொம்ப எளிது. நீங்கள் என்ன தேடி வர வேண்டாம், என்னுடைய செய்திகளை கேளுங்கள். என்னுடைய செய்திகளை கேட்டு கிருபை 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 100க்கும் அதிகமான நபர்கள் தண்ணீரை போல அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்திலே சுமார் 20 தேசங்களுக்கு அதிகமாக. ஆமே. ஓ வாட் எ லவ்விங் டாடி. ஹல்லேலூயா. ஓ கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். பாருங்கள்,
இதை குறித்து நீங்கள் அறிஞ்சு கொண்டீங்கன்னா சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது. பேதுருவிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோமா? அவனுக்கு இந்த வெளிப்பாடு இருந்ததுங்க. See, this is the true nature of God. இதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். உங்களுக்குள்ளே வையகத்தை வாழ வைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால தான் நீங்கள் தேவர்கள் என்று இயேசு சொன்னார். என்னுடைய குமாரன் எப்படி தேவாதி தேவனாக இந்த உலகத்திலே வலம் வந்து கொண்டிருந்தாரோ அதை போல அவர் தேவாதி தேவன், நீங்கள் எல்லாம் தேவர்கள். What does it mean? You are the troubleshooter. To whom? To anyone. எத்தனை கோடி கடன் இருந்தாலும் சரி, கேன்சர் 5th ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, கல்லறைக்குள்ளே போய் 4 வருஷம் ஆனாலும் சரிங்க, அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ஆமென். அதற்காக தான் அந்த வல்லமையான ஜீவ தண்ணீரினால் தேவன் உங்களை நிரப்பி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் நாவிலே உள்ள அதிகாரத்தை என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி 99% பிலீவர்ஸ் இல்லை, 99% பாஸ்டர்ஸுக்கே தெரியாது. சரியா? அவர்களுடைய பெல்லியில், அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த ஆச்சரியமான என்னது தீர்வை குறித்து அறிவில்லை. அவர்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை குறித்து அறிவில்லை. விசுவாசியின் அதிகாரம், பிலீவர்ஸ் அத்தாரிட்டி. அருமையானவர்களே, ஆமாம் ஐயா, தேவனுடைய இயல்பு என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனை எழும்புவதற்கு முன்பே அங்கே தீர்வை வச்சு விடுறாருங்க. எத்தனை பேர் புரியுதுங்க? எல்லா பிரச்சனைக்கும் அப்படி, ஆமாம் எல்லா பிரச்சனைக்கும் அப்படி. எங்கே தீர்வை வச்சிருக்காரு? உனக்குள்ள வச்சிருக்கிறாரு, உனக்கு உள்ளேயே வைத்திருக்கிறார் மகனே மகளே. தட் இஸ் ஹிஸ் ட்ரூ நேச்சர். தேவனின் மெய்யான இயல்பு, ட்ரூ நேச்சர் ஆஃப் காட். இன்னும் சில வசனங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் அதை அறிந்து ஏற்றுக்கொள்ளுவீர்கள். ஏற்றமிகு வாழ்க்கையை நீங்கள் வாழுவீர்கள் அருமையானவர்களே. ஆமென். இதை பேதை சொதப்பல் மன்னன் பேதுரு அறிஞ்சிட்டான் பாருங்களேன். அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? பாருங்கள், அந்த வாசலுக்கு பெயர் அலங்கார வாசல். காட்சி என்னன்னா அலங்கோலமான காட்சி. பல ஆண்டுகள் நடக்க முடியாத ஒரு நபரை, பிறவியிலே நடக்க முடியாத ஒரு ஆளை தூக்கி கொண்டு அந்த வாசலில் வைக்கிறாங்க. சர்ச்சுக்கு போகிறவங்க வாரவங்கெல்லாம் எதுக்கு? காணிக்க கொடுக்குறது, அதாவது பிச்சை கொடுக்கறது. கூட்டத்தோட கூட்டமாக யார்? நம்ம பேதையாகிய பேதரும் போகிறாரு. வித் எ நாலேஜ், ஒரு அறிவோடு போகிறான். என்ன அறிவு போகிறான்? எனக்குள்ள சூப்பர் நேச்சுரல் பிளெஸ்ஸிங் இருக்குது, அது சூப்பர் நேச்சுரல் பவரால் நிரப்பப்பட்டிருக்கு என்று அறிந்து போகும்போது என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, அவன் எல்லாரிடத்துல கேட்கறது போல் பிச்சை கேட்கிறான். அப்பொழுது இவன் சொல்கிறான், எப்பா வெள்ளி பொண்ணெல்லாம் என்கிட்ட இல்லை, உனக்கு அது தேவையில்லை. இப்போ உனக்கு என்ன வேணும்? உன்னுடைய கால்கள் சுகமடைய வேண்டும். அதற்கு நான் ஒரு மெடிசனோடு வந்திருக்கிறேன், அதை நான் வெளியே வாங்க முடியாது, எனக்குள்ளே இருக்குங்கிறான் பாருங்க. எனக்கு உள்ளே இருக்கிறதை உனக்கு தருகிறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் டியர்லி பிலோவட். அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 8வது வசனம். இன்றைய தலைப்பு என்ன? உனக்குள் உள்ளதை அறிந்துகொள். அன்லாக் த ட்ரெஷர் விதின். உனக்குள்ள ஒரு பெரிய ட்ரெஷர் இருக்குப்பா, அது உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கிறது. அதை அறிந்திருந்த இந்த பேதுரு அப்போஸ்தலர் 3:6 என்ன சொல்லுகிறார் என்று நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். உன்னுடைய கால்களை பலப்படுத்துகிற, சுகப்படுத்துகிற வல்லமை எனக்குள்ள இருக்குப்பா. இது ஒரு ட்ரூத்து. இதில் இன்னும் பல ட்ரூத் இருக்குங்க. அது எப்போ அன்லீஷ் ஆகும், எப்போ ரிலீஸ் ஆகும்? பேசணும். பேசட்டா ரிலீஸ் ஆகாது. பேசுவது ஒரு கிரியை, விசுவாச கிரியை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இன்றைக்கு உங்கள் மனசுக்குள்ள இந்த வார்த்தை சிங்க் ஆகிறது, இறங்குகிறது. இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி என்னுடைய பிள்ளைகளுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாச என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு. அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். பி ஹீல்டு. கண்ணு திறக்கப்படுகிறது.
அந்த சுகம் இப்பொழுதே நடக்கிறது. அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. இதை கேட்க போகிற சந்ததி எத்தனை 100 வருஷத்துக்கு அப்புறமும் கேட்க போகிற நபர்கள் தங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த அதிசயமான ஆற்றலை குறித்த அறிவினால் நிரப்பப்படுவார்களாக. அதை எப்படி கட்டவிழ்ப்பது என்கிற கலையையும் கற்றுக்கொள்ளுவார்களாக இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ மாஸ்டர். பாருங்கள், இட் இஸ் ஹிஸ் ட்ரூ நேச்சர்னு சொன்னேன் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். என்ன சொன்னேன்? தேவனுடைய அனந்த ஞானத்தின்படி உலகத்து மக்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஒவ்வொரு விசுவாசிக்கு உள்ளேயும் வைத்திருக்கிறார். எதற்கு தேவையான அனைத்தும்? உலகத்தில் உள்ள அத்தனை தேவைகளையும் சந்திக்கக்கூடிய ஆசீர்வாதத்தினால் நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். எதுவாக இருந்தாலும் சரி, தேவை ஒன்று எழும்பும் முன்பதாகவே தேவன் அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கார். சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் பாருங்களேன். மனிதனை 6ஆவது நாள் தான் படைத்தார். முதல் 5 நாட்களும் என்ன செய்தார் என்றால், மனிதனுக்கு தேவையான மரங்கள், செடிகள், ஒளி, இல்லை வெளிச்சம், காற்று, இதெல்லாம் படைச்சார் பாருங்க. அதே போல அருமையானவர்களே, இந்த உலகத்தில் ஒரு பெஸ்ட் லைஃப் வாழுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் உங்களுக்கு உள்ளேயே வைத்திருக்கிறார். ஆமென். எண்ணாகமத்தில் ஒரு வசனம் வாசிக்க போறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனை வீடாகிய எகிப்தில் இருக்கும் பொழுதே, இந்த வனாந்தரத்தில் போகும் பொழுது, என்னுடைய ஜனங்கள் தாகத்தினால மடிந்து போகக்கூடாது என்பதற்காக என்ன செய்தார் என்று சொல்லி வாசிக்கட்டுமா? இவர்கள் அந்த இடத்திற்கு போவதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு தேவையான தண்ணீரை அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அதை வாசிக்கிறேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 8வது வசனம். The book of Numbers chapter 20 verse 8 I shall read. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். தன்னிடத்தில் அதுகிட்ட நான் தண்ணி நிறைச்சு வச்சிருக்கேன்ப்பா. இஸ் இட் நாட் ஆசம்? இது ஆச்சரியமான அனுகூலம் அல்லவா? That is his sovereign wisdom. அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில நீ இன்னும் எதெல்லாம் தேவை என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ அத்தனை தேவையையும் சந்திக்கக்கூடிய ஆச்சரியமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உள்ளே இருக்கு. ஒன்று அதை எடுத்து பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும், அல்லது என்னை போல இந்த சத்தியத்தை அறிந்த நபர்களிடத்தில் நீங்கள் ஒரு நாள் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். that is his sovereign wisdom. அது அவருடைய அனந்த ஞானம். இந்த சீரீஸ்க்கு பேர் என்ன? அவருடைய அனந்த ஞானம் 500. அந்த ஞானம் என்ன செய்கிறது? His sovereign wisdom 500. அந்த ஞானம் என்ன செய்கிறது என்றால், தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் அந்த தேவை எழும்புவதற்கு முன்பதாகவே சந்தித்து விடுகிறது. அங்காங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் பாவம் செய்த பிறகு இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினாரா? அதற்கு முன்பதாகவே ரத்தம் சிந்தி விட்டாரா? ரைட். அப்போ அதற்குரிய பரிகாரம் ஏற்கனவே பண்ணிவிட்டார். He can be the Lord. அவர் தாங்க கடவுளாக இருக்க முடியும். That is his sovereign wisdom. Amen. Thank you Lord for your goodness. What a loving daddy. Amen. Hallelujah. 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 பாருங்க, அந்த ஜீவ தண்ணீரை திறந்து விட பேதுரு கஷ்டப்படலை. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்ற உடனே அந்த ஜீவன் பாய்ந்து வந்துட்டு. இங்கே என்ன தேவன் என்ன சொல்லுகிறாரு? மலையை பார்த்து பேசு, அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். பேசினா போதுங்க. செங்கடலை திறக்க என்ன செய்யணும்? கோலை நீட்டினால் போதும். ஆமென். வியாதியஸ்தர்களை சுகமாக்க உங்கள் நிழல் பட்டால் போதும். ஹல்லேலூயா. லாசருவை உயிரோடு எழுப்ப, லாசருவை எழுந்திரு என்று சொன்னால் போதும். தபித்தாளை உயிரோடு எழுப்ப, தபித்தாளை எழுந்திரு என்று சொன்னால் போதும். ஐத்தியுக உயிரோடு எழுப்ப, அவன் மேலே 3 நேரம் படுத்தா போதும்.
பவுலிடத்திலிருந்து அந்த ஜீவ தண்ணீராகிய அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை பாய்ந்து சென்று ஐத்தியுகவை உயிரோடு எழுப்பிட்ட அவர் பட்சபாதம் இல்லாத தேவன் தானே. அந்த பேதுருவுக்கும் பவுலுக்கும் அருளப்பட்ட கிருபை உனக்கு அருளப்படவில்லையா? உன்னை பார்த்து தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லவில்லையா? நீங்கள் நான் செய்ததை செய்வாய் மகனே, நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்வாய் என்று அவர் சொல்லவில்லையா? யோசிங்க, நடுத்தரில் நிற்காதீங்க அருமையானவர்களே. நல்ல ஒரு வாழ்க்கை வாழுங்கள், நீங்கள் வாழுங்கள், உங்கள் அயலகத்தாரையும் வாழ வையுங்கள். அதற்காகவே தேவன் 21வது நூற்றாண்டிலே ஜாஸ் மினிஸ்ட்ரியை எழுப்பி இருக்கிறார். அதனுடைய ஸ்லோகம் என்ன? லிவ் லைஃப் கிவ் லைஃப். நீயும் வாழு, வையகத்தையும் வாழவை. அது எளிதிலும் எளிதாயிற்றே. அதான் நான் சொல்றேன். அந்த தண்ணீரை திறந்து விட மோசே அவன் கீழ்ப்படியாமல் அடிச்சான். அடிக்கிறது ஈஸி தான், பேசுறது ஈஸி தானே. எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்களும் நானும் பாக்கியவான்கள் அருமையானவர்களே. ஏனென்றால் உங்களுக்கு உள்ளே உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு வைத்திருக்கிறார். அங்கள் அத்தனை பிரச்சனைக்கும், ஆமாம் அத்தனை பிரச்சனைக்கும். அப்படி என்றால் என்ன பொருள்? இயேசுகிட்ட கேட்போமா? அவர் தானங்க நமக்கு எல்லாமே. என்ன சொல்வார்? ஏசப்பா என்கிட்ட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. ஆமாம், அதனால தானே நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஆகையினால் தானே நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அருமையானவர்களே, எப்படி அகில உலகத்தையும் ஆசீர்வதிக்க ஒரு இயேசுவை பயன்படுத்தினாரோ அதே போல இதை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சசிகுமார், நீ ஒருவன் இந்த சத்தியத்தை அறிஞ்சா போதும், இந்த உலகமே ஆசீர்வதிக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ். அவர் தானங்க சொன்னார், நான் செய்ததே செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகள். 2000 ஆண்டுக்கு முன்பதாக கிறிஸ்தவம் என்று ஒன்றுமே கிடையாது. 12 பேரை ட்ரைனிங் கொடுத்து இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய மார்க்கம் என்ன மார்க்கம்? கிறிஸ்தவ மார்க்கங்க. உலகத்துக்கே ஆசீர்வாதம். ஆரம்பம் எங்கே? ஒரே ஒரு இயேசு கிறிஸ்துவே. நீ நினைக்கிறாள், அங்கிள் நான் ஒரு ஆளாக தான் இருக்கிறேன். ஐயா, உன்னோடு தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். உன்னிடத்தில் உள்ள அந்த ஜீவனை கட்டவிழ்த்து விடுகிற கலையை கற்றுக்கொள்ள அருமையானவர்களே. நீங்கள் எதை கட்டவிழ்ப்பீர்களோ அதை பரலோகம் கட்டவிழ்க்கும் என்று சொன்னவரும் இயேசு கிறிஸ்து தானே. யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? நீ எந்த தீர்வை கட்டவிழ்க்கிறியோ அந்த தீர்வை பரலோகம் கூட நின்று தீர்த்து வைக்கும். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி. தகப்பனே, உமக்கே எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆமென். ஐயா, இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நான் உங்களை அழைக்கிறேன். அது சாத்தியமானது. அது மிக மிக எளிது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களை செய்து நான் சொல்லிட்டு போகட்டுமா? அதற்கு முன்பதாக உங்களை சுகப்படுத்தும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குங்க. சரிங்களா? இது பேப்பர் வெயிட். நான் பிலீவ் பண்ணுறேன், இதில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. மோசையுடைய கோலிலே இருந்த பவர். அது என்ன சூப்பர் நேச்சுரல் பவர்? இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்திலிருந்து வெளிப்பட்ட சூப்பர் நேச்சுரல் பவர். இது என்ன பவரு? பேதுருவுடைய நிழலில் இருந்த வல்லமை. சரிங்களா? இயேசு கிறிஸ்துவுடைய எச்சிலில் இருந்த வல்லமை, இயேசு கிறிஸ்துவுடைய கரத்தில் இருந்த வல்லமை இந்த பேப்பர் வெயிட்டில் இருக்குங்க. சரிங்களா? நான் சொல்லும்போது நீங்கள் இதை தொடுங்க. என்ன நடக்கும் தெரியுமா? எனக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவ தண்ணீர் பாய்ந்து வந்து உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியை விலக்கும். எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆசீர்வாதம் பாய்ந்து வந்து உங்கள் கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கும். எனக்குள்ளே தேவன் நிரப்பி வைத்திருக்கிற அந்த அதிசயமான வல்லமை என்ன செய்யும் தெரியுமா? உங்கள் குடும்பத்திலே ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். நீயும் உன் கணவனும் பிரிஞ்சு இருக்கிறா இல்லையா, அந்த பிரிவினையை மாற்றி அமைக்கும். எனக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவன் புறப்பட்டு வந்து உன்னுடைய கர்ப்பப்பையை திறக்கும். மகளே, அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர். அந்த ஒரு வார்த்தை போதுங்க. எஸ், நீ எப்பொழுது தொடலாம்? 1 2 3.
நீங்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார். அடுத்த வருஷம் இதே நாளிலே அருமையான மகளே, அருமையான மகனே, உன்னுடைய கையிலே டேவிட் என்ற ஒரு அருமையான ஆண் குழந்தை இருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எத்தனை வருஷம் பிரிஞ்சிருக்காமா? 7 வருஷம் பிரிஞ்சிருக்கிறா இல்லையா? பிரிந்து போன உன் கணவன் உன்னிடத்தில் வந்து மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு நீனும் உன்னுடைய கணவனும் என்றென்றைக்கும் நன்றாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தொட்டா இல்லையா? சூப்பர் நேச்சுரல் பிளஸ்ஸிங் உனக்கு வந்துட்டு. உன் பிள்ளை படிக்கலையா? நீ தொட்டாய் அல்லவா? அந்த பவரை தொட்டால் அல்லவா உன்னுடைய பிள்ளை உன்னுடைய அந்த வகுப்பில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவான். ஏன்? சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. என் இயேசு சொன்னார்ப்பா. அவன் சொன்னபடியே ஆயிற்று. யாரு சொன்னா? பேதுரு சொன்னான். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். நான் ஒரு விசுவாசத்தில் நீங்கள் கிரியை செய்துட்டீங்க, அதை தொட்டுட்டீங்க. நான் பேசினபடி தான் ஆகும். நீங்கள் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் போது என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது உங்களுடைய சாட்சியை ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க. நாம் அகில உலகமெங்கும் அதை கொண்டு செல்லுவோம். எனவே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையாத இறைமகன் என்பதை மறந்து போகாதீர்கள். உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் வாழ்வோம் வையகத்தையும் வாழ வைப்போம். இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம் தான் நம்மை ரட்சித்தது. மனிதனுடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்க முடியாது. பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா? அவிசுவாசம் தான் பாவம். உங்களுடைய வாயிலே வாழ்வருளக்கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த நாளில் இருந்து பேசுவீர்கள், நீங்களும் வாழுவீர்கள், அநேகரை வாழ வைப்பீர்கள். பிரதர் ஜான் ஏஎஸ் சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் லிவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு 10:30 மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.